மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை கோயம்பேடு நினைவிடத்தில் போலீசார் வலியுறுத்தலை தொடர்ந்து மௌன அஞ்சலி பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். தாமரைக்கனி, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. சென்னை கோயம்பேடில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்தில் தற்போது ஏராளமான தொண்டர்கள், நிர்வாகிகள் தற்போது அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக தேமுதிகனுடைய நிறுவனர், தலைவர், பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் ஓராண்டு ஆகிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி அவர் மருத்துவமனை அமைக்கப்பட்டு உயிரிழந்தார். அவருடைய நினைவிடமானது அவருடைய கட்சி அலுவலகத்திலேயே இங்கே வைக்கப்பட்டு அது கேப்டன் ஆலயமாக இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நிலை குரு பூஜையாக கொண்டாடுவதற்கு கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது அதனுடைய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று நள்ளிரவு முதலேயே இந்த ஆலயத்திற்கும் அதுபோல கட்சியினுடைய அலுவலகத்திற்கும் ஏராளமான கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த நேரடியாக இங்கே வருகை புரிந்து தற்போது இந்த அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கட்சியின் சார்பில் மௌன அஞ்சலி ஊர்வலம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அதாவது இந்த கட்சி அலுவலகத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையிலிருந்து, அதாவது மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து கட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் மௌன பேரணி அஞ்சலியானது நடத்தப்பட இருந்தது. ஆனால் காவல்துறை தரப்பில் இதுவரைக்கும் அதற்கு அனுமதியானது வழங்கப்படவில்லை. ஏற்கனவே கட்சியின் சார்பில் 25 நாட்களுக்கு முன்பே அதற்கு அனுமதி கோரி கடிதம் வழங்கிய பின்பும் நேற்றைய தினம் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அந்த பேரணியானது நடைபெறாதா என்ற ஒரு கேள்விக்குறியின் பட்சத்தில் இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் தற்போது இந்த பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவர்களை வரவைக்கக்கூடிய அந்த கட்சியை பார்க்கும்பொழுது அவர்கள் வரிசையின் அடிப்படையில் இங்கே வரவைக்கிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தொண்டர்களுக்கும் ஒரு வரிசை, அதுபோல் வரக்கூடிய விஐபிகளுக்கு ஒரு வரிசை என வரிசைகள் பிரிக்கப்பட்டு தற்போது தொண்டர்கள் வரிசையாக பகுதியில் வகை தந்திருக்கிறார்கள். ஏராளமான தொண்டர்கள் தற்போது இந்த பகுதியில் மொட்டை அடிக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியாது. அதாவது அவருடைய மறைந்த தினமான இன்றைய தினம் அவருக்கு முடி காணிக்கை அளிக்கும் விதமாக இங்கு அவருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் என அனைவருமே மொட்டை அடித்துக்கொண்டும் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இன்றைய தினம் நேரடியாக அவருடைய அந்த கேப்டன் கோவிலிற்கு தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். எனவே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பூஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பானது விடைபெற்றிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதுபோல் எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதுபோல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்ட அனைவருக்குமே நேரில் சென்று அழைப்பானது விடப்பட்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட இன்று 11 மணி அளவில் பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இங்கே வருவதாக தற்போது நேரம் உறுதியாகி இருக்கிறது. எனவே அடுத்தபடியாக முதல்வர், அதுபோல் எடப்பாடி பழனிசாமி, அதுபோல் சசிகலா உள்ளிட்டவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்ற நேரம் இன்னும் சற்று நேரத்தை தெரிய வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே முக்கியமாக பார்க்க போனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று வருவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியுமே இருக்கிறது. ஏனென்றால் மறைந்த விஜயகாந்தனுடைய மறைவன்று நேரடியாக இந்த இடத்துக்கு அவர் நேரடியாக அஞ்சலி செலுத்தினார். எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் அவரும் வருவார் என அனைவர் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பேரணிக்கு போலீசார் தரப்பில் இருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கும் இந்த சூழலில் தேமுதிகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இது குறித்த விவரங்கள் தாமரைக்கனி. நிச்சயமாக இந்த கரெக்டாக 5ஆம் தேதி, இந்த மாதம் 5ஆம் தேதி தேமுதிக சார்பில் காவல் நிலையத்தில் சென்று இங்கே இருக்கக்கூடிய டிசி, ஏசி ஆஃபீஸில் சென்று முறையானபடி அனுமதி வழங்குவதற்கு கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இந்த விஜயகாந்தனுடைய நினைவு நாளை நாங்கள் குரு பூஜையாக கொண்டாட இருக்கிறோம். அதுபோல் இந்த அதாவது அமைந்திருக்கக்கூடிய இந்த கட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடியது, கேப்டன் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு வேண்டும். அதுபோல் நாங்கள் ஒரு அமைதி மௌன பேரணி இங்கே நடத்த போகிறோம், அதற்கும் நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூறி அவங்க கட்சியின் சார்பில் கடிதமானது அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக இந்த நாட்கள் இல்லாமல் நேற்று மாலை தான் காவல்துறை தரப்பிலிருந்து கட்சிக்கு ஒரு கடிதம் கொடுத்தது. அதாவது உங்களுடைய அந்த மௌன பேரணிக்கு அனுமதி அளிக்க முடியாது, ஏனென்றால் இது ஒரு முக்கியமான சாலை, காலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும். என்றால் இந்த மௌன பேரணி நடத்துவதன் மூலமாக பல்வேறு கட்ட போக்குவரத்து நெரிசல் இந்த சென்னையில் ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினால் அனுமதி மறுக்கப்படுவதாக காவல்துறை தரப்பு தெரிவித்தாங்க. என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் நாங்கள் கொடுத்த அன்றைய 5 வாரத்தில் 1 வாரத்திற்குள்ளேயே அனுமதி மறுக்கப்பட்டிருந்தால்
பிரச்சனை இல்லை என்கின்ற ஒரு கேள்வி வந்து அனைவர் மத்தியிலுமே எழுந்திருந்தது. குறிப்பாக தவிர்ப்பாங்க தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தற்போது பாலாஜி வந்திருக்காரு. வணக்கம் சார். சார்பில் நீங்கள் வந்திருக்கீங்க. இல்லை, கட்சி சார்பாக வரல. நான் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர், இன்னொன்று ஒரு நல்ல மனுஷனுக்காக அவர் அவ்வளோ. இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த கலந்து கொள்வாரா? அது அவர் தான் தெரியும். தெரியல, அவர் டிசைட் தான். குறிப்பாக இந்த விவகாரத்தை பார்க்கும்பொழுது கட்சி தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் அவங்க வந்து முடிவெடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனுமதி மறுத்தாலும் பேரணி நடைபெறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. அனைவருமே தற்போது அந்த பேரணி நடக்கக்கூடிய இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். எனவே தேமுதிக பொதுச் செயலாளர் வந்த பிறகு அதற்கான முடிவு எடுக்கப்படும். அனுமதி மறுக்கப்பட்டாலும் இன்று தினம் பேரணி நடத்துவதற்கான அனைத்து ஆயத்தங்களையும் கட்சியினுடைய நிர்வாகிகள் எடுத்து வருகிறார்கள். தாமரைக்கனி தற்போது தவிக தலைவர் விஜய் எப்போது வருகை தர இருக்கிறார்? இது குறித்த தகவல்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது அனைவருக்குமே நேரமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே நேரத்தில் வந்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதுபோல இங்கே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது என்பதால் அனைவருக்குமே தனித்தனி நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதாவது வரக்கூடிய விஐபிகள் தரப்பிலிருந்தும் அவர்களுக்கு நேரமானது இங்கு உறுதி செய்யப்பட்ட பின்புதான் அவர்கள் இங்கிருந்து அவர்களுக்கான நேரத்தை அனுமதிய பிறகு ஒருவராக அவர் குறிப்பாக ஏற்கனவே பாஜக தரப்பில் 11 மணி என்ற ஒரு மணியை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதுபோல் 11:30 மணிக்கு சசிகலா வருவார் என்று நிர்ணயிச்சிருக்காங்க. இதுபோல் வரக்கூடிய ஒவ்வொரு விஐபிகளுக்கும் தனித்தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டு அவர்கள் அந்தந்த நேரத்துக்கு இங்கே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாமரைக்கனி தற்போது 25,000 பேருக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு அந்த அளவுக்கு இடவசதி உள்ளதா அல்லது எந்த அளவுக்கு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருக்கிறது? இது குறித்த தகவல்கள் என்ன? நிச்சயமாக நவீனா, அதாவது கேப்டன் மறைவுக்கு பிறகு இந்த அலுவலகம், அதாவது கட்சியினுடைய அலுவலகம், அதுபோல கட்சியினுடைய ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் தினம்தோறும் அன்னதானமானது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தினம்தோறும் இங்கே இருக்கக்கூடிய அறக்கட்டளை சார்பில், அதாவது கேப்டன் விஜயகாந்தனுடைய அறக்கட்டளை சார்பில் தினம்தோறுமே இங்கே அன்னதானம் வழங்கப்படுகிறது. அதுபோல இன்றைய தினம் அவருடைய நினைவு நாள் என்பதால் இங்கே 25,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அன்னதானமானது நேற்று நள்ளிரவிலிருந்து இங்கே தயார் செய்து கொடுக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு கட்சியினுடைய அலுவலகத்துக்கு வெளியேவும், எனவே பிரிக்கப்பட்டு ஒரே இடத்தில் வந்து அன்னதானம் வழங்காமல் பல்வேறு இடமாக பிரிக்கப்பட்டு இந்த அன்னதானத்தை முறையானபடி எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாதபடி கூட்ட நெரிசலை வந்து தவிர்க்கும்படி அனைத்து இடத்திலும் திட்டமிட்டபடி பல்வேறு இடங்களில் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு உள்புறம், சாலையிலிருந்து வெளிப்புறம், அதுபோல் கட்சி எப்பயுமே வழங்கக்கூடிய அந்த இடம் என பல்வேறு இடங்களுக்கு பிரிக்கப்பட்டு இந்த அன்னதானம் வந்து முறையாக வழங்கப்படுவதற்கு கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. நிமிடம் களத்தில் இருந்து தகவல் அளித்தமைக்கு நன்றி தாமரைக்கனி.